ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உண்மை தொழுதுகிற பொழுதெல்லாம் எங்களுக்கு சமயமாயிருக்கின்ற பரம்பொருளே, அருளை வாய் வழங்குகின்ற மலரே, வாசம் பொருந்தியவரே, மருளாம் பாவத்தை நாசம் செய்கின்ற எங்கள் இறைவனே, மனுக்குலத்தின் அரசனே, மகிமை பொருந்திய மகத்துவ நேசனே, இப்பொழுதும் நாங்கள் உடைய திரு சமூகத்திலே வருகிறோம். நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது சேவிக்க வேண்டும். அதற்கு உம்முடைய அருள் துணை எங்களுக்கு வேண்டும். இப்பொழுது உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனமே ஜீவாதாரம். அதன் மூலமாய் எங்களை புசித்தலும் எங்களை வழிநடத்தும். இந்த கொரோனா பாதிப்பின் காரணமாக வணங்கி வழிபட முடியாத நிலையில் நாங்கள் சந்திக்கின்றோம் என்பதை நினைக்கிறேன். தேவதாமே எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். தகப்பனே, இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்திலே காத்து கிடக்கும் இந்த வேலை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வேலையாக இருக்கட்டும். தகப்பனே, மீட்பர் இயேசுவின் திருப்பெயரிலே வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே 16வது பாடலை பாடுவோம். பாமாலை 16. ஆ கர்த்தாவே, தாழ்மையாக திருப்பாத தண்டையே தெண்டனிலிட ஆவலாக வந்தேன், நல்ல இயேசுவே. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் பாடுங்கள். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுதுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இதயத்துடைய அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் இக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுவது அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடல் ஆவிக்கு தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நம்முடைய விசேஷ கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கின்ற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம வாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து பாவ அறிக்கையை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றேன். சர்வ வல்லமையும் மிகுதிரக்குள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நம்முடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம்.
எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளி ஆகிய அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவ நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களுமாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தார்கள். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை உங்களுக்கு கட்டளையிட்டு வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நம்முடைய பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றரவையும் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். அவருடைய நாமத்தை துதிக்கின்ற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்த கடவோம். பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தின் வாயிலாக நம்முடைய நன்றிகளை அவருக்கு ஏறெடுப்போமாக. சர்வாலமுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தேவர பிதாவே, அபாத்திரமான அடியாராய் எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவனில் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கின்றோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத அன்பிற்காகவும் கிருபையின் ரத்னங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் உண்மையாய் நன்றியிருந்து எழுதியுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உடைய ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு பரிசுத்தம் நிதி உள்ளவருமாய் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கினாலே உங்களுடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவன் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். நாம் அமர்ந்து திருமறை பாடங்கள் வாசிக்கிறோம். இன்றைய நாளிற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதபாகம் யோபுவினுடைய சரித்திரம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 19 வரை. யோபு 1 வசனங்கள் 13 முதல் 19 வரை. பின்பு ஒரு நாள் யோபுவினுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடித்த போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயார் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேட்டை ஆட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தையர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்களின் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் என்பதே. இன்றைய தினத்திற்கென்று வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபாகம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 13 முடிய. எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம் தொடங்கி. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள்.
நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே ஆவிகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தில் செய்து முடித்தவர்களை நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது வேத பகுதி வாசாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் அது பரிசுத்த மத்தேயு என்பவருடைய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் உடைய. பரிசுத்த மத்தேயு என்பவருடைய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல் பொதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவை மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோமாக. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுமாய் இருக்கிற திரியை தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த அருமையான வேளையிலும் தேவனுடைய வார்த்தை வழியாக கடந்து செல்ல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான சிலாக்கியங்களுக்காக ஒரு கொடான ஸ்தோத்திரங்கள். எத்தனையோ பேர் கிடைக்காத சிலாக்கியத்தை தேவன் வாழ்க்கையில் கொடுத்து நம்மளை வழிநடத்தி வருகிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வேத வார்த்தையின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நடைபெறுகிற தாக்குதல்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேத வசனங்கள் வழியாக தேவன் உதவி செய்வாராக. வாசிக்க கேட்ட வேத பகுதிகள் நாம் தியானிக்கும் பொழுது இதிலே 3 வகையான தாக்குதல்கள் இருப்பதை நாம் குறிப்பாக உணர்ந்து கொள்ள முடியும். விசேஷமாக எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 6வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல என்று ஒரு வார்த்தை நமக்காக கொடுக்கப்படுகிறது. மாம்சத்தோடு இரத்தத்தோடு ஒரு போராட்டம் உண்டு. 2வது ஒரு போராட்டத்தை பார்க்கும் பொழுது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. 3வது வகையான போராட்டம் வான மண்டலத்தில் உள்ள
பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த 3 வகையான போராட்டங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிறபடியினாலே அந்த அதிகாரத்தில் 10வது வசனத்திலே அருமையான சகோதரன் சொல்லும் பொழுது கடைசியாக என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது கடைசி காலமாக இருக்கிறபடியினாலே எப்பண்ணமாக கர்த்தரை நாம் தொழுது தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உணர்ந்து கொள்ள இந்த காரியங்கள் நமக்கு வழங்கப்படுகிறது. மாம்சத்தோடு இரத்தத்தோடு உள்ள போராட்டத்தை பற்றி நமக்கு யோபு சரித்திரத்திலே அருமையான காரியங்கள் சொல்லப்படுகிறது. யோபு 15வது அதிகாரம் 15வது வசனம் முதல் காரியத்தை படிக்கும் பொழுது, சபேயர் அவர் மேல் விழுந்து அவர்களை சாய்த்து கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். 17வது வசனத்தை படிக்கும் பொழுது, அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்க வேறொன்று வந்து கல்தையர் 3 பவுஞ்சாய் வந்து ஒற்றை மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். இது பூமியிலே நடைபெறுகிற ஒரு பெரிய போராட்டம். பூமியிலே நடைபெறுகிற போராட்டம் என்று சொல்லி நாம் எதையும் சிந்தித்து பிரித்து பார்ப்பதில்லை. பூமியிலே வருகிற ஒரு போராட்டங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்க கேட்ட 7வது அதிகாரத்திலே 25வது வசனத்திலே பெரு வெள்ளம் என்ற வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரமாக கட்டப்படுவதற்கு முன்பு இந்த காரியங்கள் கண்மணி மேல் கட்டப்படுகிற அந்த அஸ்திவாரத்திற்கு மேல் வந்து மோதுகிற ஒரு காரியத்தை சொல்லி காட்டுகிறார். பெரு வெள்ளம், பூமியிலே வரக்கூடிய அந்த வெள்ளம். இந்த 3 காரியங்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது இது நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற பெரிய வகையான போராட்டங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 11வது வசனம் முதல் 1வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 18வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த காரியங்கள் நமக்கு சரியாக வெளிப்படுத்தப்படுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 18 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பார்வோனின் ராஜாத்தியை சாலமோன் ராஜா மணந்து கொண்ட காரியத்தை பற்றி ஒரு காரியங்கள் சொல்லப்படுகிறது. சாலமோன் பார்வோன் குமார்க்கை நேசித்ததும் அல்லாமல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பார்வோனுடைய குமார்க்கை நேசித்து திருமணம் செய்து கொள்கிறார். மேலும் அநேக ஜாதியான ஸ்திரீகளை ஆசை வைத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது பூமிக்குரிய ஒரு போராட்டம். இதனால் என்ன நடக்கிறது? சாலமோன் 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது மதிய பகுதியிலே அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் என்ற வார்த்தை கொடுக்கப்படுகிறது. பூமிக்குரிய காரியங்கள் வழியாக உள்ள போராட்டம் தேவனுடைய காரியங்களை சிந்திக்க விடாதபடிக்கு தடை செய்வதாக இருக்கிறது என்று சொல்லி வேத வாக்கியம் நமக்கு எச்சரிப்பை தருகிறது. சாலமோன் ராஜாவுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமே என்று சொன்னால் நாம் எம்மாத்திரம் 18வது வசனத்தை படிக்கும் பொழுது, பாரானிலே சில மனுஷரை கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு பார்வோன் என்னும் அதிபதியாகிய ராஜாவிடத்திற்கு போனார்கள். இவர் யார் போனது? சாலமோனின் மகன் ஆதாத் ஒரு சிறு பிள்ளையாக இருந்தபடியினாலே அவன் பார்வோனுடைய ராஜ்யத்தின் வழியாக அவன் எகிப்திற்கு போனான். இன்று தேவனுடைய வார்த்தைகள் வழியாக கடந்து செல்ல வேண்டிய நாம் தேவனுடைய வார்த்தைகளில் உள்ள சொல்லப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்ள விடாதபடிக்கு பூமியின் காரியங்கள் நமக்கு மிகுந்த அழுத்தத்தை பிடிக்கிறதாக இருக்கிறது. ஆதியாகமத்திலே 3வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1ஆம் வசனம் முதல் 6வது வசனம் வரைக்கும் உள்ள காரியங்கள், அன்று ஆதாமுக்கு துணையாக படிக்கப்பட்ட ஸ்திரீயானவள் சர்ப்பத்தாலே வஞ்சிக்கப்பட்டு புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை எடுத்து துணையாக இருக்க வேண்டிய சகோதரன் கொடுத்து புசிக்க சொல்லி வேத பிரமாணங்களை மீறுவதற்குரிய வழிகளை உண்டாக்கினார். அதனாலே மனித வாழ்க்கை பூமியிலே நிலைவரமற்ற வாழ்க்கையாக மாறினது என்று சொல்லி வேதம் கொடுக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அருமையான சகோதரன் பவுல் சொல்லும் பொழுது 7வது அதிகாரம் 15 முதல் 23 வசனங்களை படிப்போம் என்று சொன்னால், நமது உள்ளத்துக்குள்ளே போராடுகிற ஒரு போராட்டத்தை பற்றி அவர் எழுதுகிறார். எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்தது. நமக்குள்ளே இருக்கிற பாவமானது பூமிக்குரிய போராட்டங்கள் வழியாக நம்மை அழைத்து செல்லுகிறதா இருக்கிறது. அதே காரியத்தை 2 கொரிந்தியருக்கு பவுல் எழுதும் பொழுது 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலே எனக்குள் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது,
அந்த முள் என்னை குத்துகிற சாத்தானின் தூதனாய் இருக்கிறது. என்னை நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு எனக்குள்ள இந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சகோதரன் பவுல் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே என் மாம்சத்தோடு உள்ள போராட்டத்தை பற்றி வேதாகமத்திலே அநேக காரியங்கள் அவர் விளக்கமாக சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது 12வது அதிகாரத்திலே 43 மற்றும் 44வது வசனங்களிலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே 24 முதல் 26 வசனங்களை படிப்போம் என்று சொன்னால், எனக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத ஆவி விரட்டப்படும் பொழுது அது வனாந்தரத்திலே சுற்றி திரிந்து அதுக்கு இளைப்பாறுதல் இல்லாதபடியினாலே அது நான் விட்டு வைத்த இடத்துக்கு வருவேன் என்று சொல்லி வந்து பார்க்கும் பொழுது அது ஜோடிக்கப்பட்டு அழகாக இருக்கிறதை பார்த்து வனாந்தரத்துக்கு சென்று தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு வந்து அந்த அருமையான ஆத்மாக்களை தங்கும் பொழுது அவன் பின்னிலைமை முன்னிலைமையிலும் மோசமாகிவிடும் என்று சொல்லி எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த போராட்டத்திலே ஜெயம் பெற வேண்டும். மாம்சத்துக்குரிய போராட்டத்திலே நிச்சயமாக வெற்றி பெறுவதற்காக வேத வசனங்களை நமக்குள்ளே வைக்க வேண்டும். வேத வார்த்தைகளாலே நாம் ஜெயம் பெற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி ஒரு போராட்டத்தை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவர் வனாந்தரத்திலே உபவாசம் இருந்து வெளியே வந்த பொழுது 40 நாள் இருந்த பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசானவன் இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றும் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பார். அப்படிப்பட்ட வார்த்தைகளாலே மாம்சத்துக்குரிய போராட்டத்திலிருந்து நாம் வெற்றி பெற வேண்டும். இரண்டாவதாக எபேசியருக்கு எழுதின அந்த நிருபத்திலே அடுத்த வகையான போராட்டத்தை அருமையான சகோதரர் நமக்கு விளக்கி காட்டுகிறார். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இது நம்முடைய வாழ்க்கை மாம்சத்துக்குரிய காரியங்களுக்கும் இந்த உலக காரியங்களுக்கும் இடைப்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இது எப்படி தெரிந்து கொள்வது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே 25வது வசனத்திலே, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. யோபு எழுதின நிறுவனத்தை யோபு எழுதின சரித்திரத்தின் வழியாக பார்க்கும் பொழுது யோபு 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் நான் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், வனாந்திர வெளியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையில் மடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். இந்த ஒரு காரியம் சொல்ல, பெருங்காற்று இது ஆவிகள் உலகத்திலே வாழ்கிறபடினாலே அந்த கால லோகாதிபதியின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற காரியங்கள் வழியாக இருக்கிறபடியினாலே இப்பிரபஞ்சத்தின் அந்த கால லோகாதிபதியானவன் பூமிக்கும் வானத்துக்கும் இடையிலே உள்ள காரியங்களை எல்லாம் நமக்கு விரோதமாக மாற்றுகிறான். மேலான அதிகாரங்களை எல்லாம் நமக்கு துரைத்தனங்களை எல்லாம் நமக்கு விரோதமாக மாற்றுகிற போராட்டம் உண்டு. வனாந்திர வழியிலே வந்த பெருங்காற்றானது வீட்டிலுடைய 4 மூலைகளிலும் மோதி முழுமையான ஆதாரங்களை அழித்து விடுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பெருங்காற்று அந்த வீட்டின் மேல் மோதிட்டு முழு வீட்டின் மீது மோதுகிற அந்த காரியத்தை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நமக்கு போராட்டமாக இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் வாசிப்போமே என்று சொன்னால் இந்த காரியங்கள் நமக்கு ஓரளவுக்கு புரியக்கூடிய காரியங்களாக நிச்சயமாக இருக்கும். தானியேல் 12வது அதிகாரத்திலே இந்த காரியங்கள் நமக்கு தெளிவாக 10வது அதிகாரத்திலே நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10வது அதிகாரம் 13வது வசனம் 12வது வசனத்திலிருந்து இந்த காரியங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. 13வது வசனத்தில், பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றார். ஆனால் பிரதான அதிபதி ஒருவனாகி மிகாவே எனக்கு உதவியாக வந்தார். அதனால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தங்கியிருந்தேன். பெர்சிய நாட்டின் அதிபதி யார்? பெர்சிய நாட்டின் ராஜா யார்? பெர்சிய நாட்டின் ராஜா நல்லவர். பெர்சிய நாட்டின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எருசலேமில் தேவாலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்தவர் என்று சொல்லி
ஆலயத்தை கட்டி கொடுத்தவர் என்று சொல்லி அவருக்கு ஒரு தனி விளக்கங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த ராஜ்யத்தின் அதிபதி எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் வானமண்டலத்தில் பொல்லாத சேனை, இந்த உலகத்திலே காணப்படுகிற பொல்லாத சேனை, அவன் நமக்கு விரோதமாக செயல்படுகிறான். எல்லா மனிதர்களும் நல்லவர்களே, ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அதற்கு விரோதமாக நமக்கு போராடுகிற ஒரு போராட்டத்தை கொடுக்கிறார். ஒருவேளை நாம் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த காரியத்தை தடை செய்வதற்கு உரிய சகோதரர்கள் நல்லவர்களே, ஆனால் அந்த அதிபதியானவன் அவர் உள்ளந்திரியங்களை மாற்றுகிறவனாக இருக்கிறான். இது ஜெபத்தினாலே அல்லது வேத வார்த்தைகளை இருதய பலகை எழுதினாலே மாத்திரம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பெர்சிய நாட்டின் அதிபதி விரோதமாக போராடுகிற காரியம், காபிரியல் தூதன் தகவலை கொண்டு வந்து தானியேலுக்கு கொடுக்கப்படாதபடிக்கு 21 நாள் வரைக்கும் அவனோடு போராடுகிறான். ஆனால் பிரதான தூதனாகிய மிகாவேல் அவனுக்கு உதவியாக வந்த பொழுது அந்த செய்தியை கொண்டு வந்து தானியேலுக்கு வழங்குகிறார். இப்படித்தான் காத்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது கடவுள் பதில் தருகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள முடியும். காத்திருக்காத ஜெபங்கள் உண்டு. இன்றே ஜெபித்து கடவுளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, போராடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசிக்கு 21 நாட்கள் தேவைப்படும் என்று சொன்னால் நம்முடைய போராட்டங்களிலே நாம் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே அருமையான காரியங்கள் நமக்கு ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. 3வது வசனம் படிக்கும் பொழுது, அதனால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும், நீங்கள் அறைகளிலே காதுகளில் சொன்னது எதுவோ அது வீடுகளில் மேல் கூறப்படும் என்று வார்த்தை சொல்கிறது. எந்த ஒரு காரியமும் மறைக்கப்படாதபடியினாலே ரகசியமாக இந்த காரியத்தை செய்தோம் என்று சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுள். ஒருவேளை ரகசியமாக செய்வோம் என்று சொன்னால் அதை கொல்லாத சத்ருவான பிசாசு கடவுளிடத்திலே நம்மை குற்றம் சாற்றுகிறவனாக இருக்கிறபடியினாலே அந்தகார லோகத்தை ஜெயிப்பதற்கு நம்முடைய காரியங்கள் பிதாவுக்கு உகந்தவைகளாக மாற தேவனாக நமக்கு உதவி செய்வராக. 3வது ஒரு காரியம், எபேசியருக்கு எழுதின 6வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 12வது வசனத்தின் பின்பகுதி, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள். மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் வானத்திலிருந்து 25வது வசனம், பெருமழை சொரிந்து வானத்திலிருந்து வரக்கூடிய தாக்குதலை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். யோபுவின் சரித்திரத்திலே படிக்கும் பொழுது 1வது அதிகாரம் 16வது வசனத்திலே இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்க வேறவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து வானத்திலிருந்து வரக்கூடிய தாக்குதல்களை பற்றி அநேகமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. வானத்திலிருந்து தாக்குதல் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வந்து விட்டது என்று சொல்லி ஒருவேளை நாம் தைரியமாக சொல்வோம் என்று சொன்னால் பதில் தருகிற தேவன் உண்டா? ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனோடு ஒருமுறை கூட ஜெபித்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. தேவ சித்தத்தின்படி ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனை விசுவாசித்தபடியினாலே அவர் ஜெபத்திலே தரித்திருந்ததாக வேதம் சொல்லவில்லை. ஈசாக்கு தியானம் செய்கிறவராக இருந்தார், ஆண்டவரை பற்றி சிந்திக்கிறவராக மாத்திரம் இருந்தார். அவர் ஒரே ஒரு முறை ஜெபித்தார். அதை தன்னுடைய மனைவிக்கு பிள்ளை இல்லாதிருந்தபடியினாலே கடவுளத்திலே வேண்டினார். ஆனால் பிறந்த 2 பிள்ளைகளும் 2 வித்தியாசமான கோணங்களிலே இருந்ததை நாம் மறந்துவிட வேண்டாம். 3வது யாக்கோபு தேவனை நோக்கி ஜெபிக்காதபடிக்கு கல்லிலே தலை வைத்து படுத்திருக்கிற பொழுது தேவன் வானத்திலிருந்தே இறங்கி ஏறுகிறவராக காணப்பட்ட பொழுது பயந்து வடிந்து தொழுது வேண்டுதலை செய்கிறவனாக இருந்தான். அங்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அவர் தேவனோடு பேசுகிறோம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லுகிறபடியினாலே இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் தேவ சந்நிதியிலே போய் சேருகிறதா? இதைத்தான் வாசிக்க கேட்ட ஒரு பகுதி உண்டு. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்களெல்லாம் இடத்தில் வருவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தேவ சித்தத்தை அறிந்தவர்களாக செயல்படும் பொழுது வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளுடைய போராட்டத்திலே நம்ம நிச்சயமாக வெற்றி பெற முடியும். எந்த நோக்கத்துக்காக தேவன் படைத்திருக்கிறார்?
வேதத்தை அறிந்து கொள்வதற்கு தேவனை புகழ்ந்து போற்றி பாடுவதற்குமே அல்லாமல் என்னுடைய தேவைகளை வைத்து ஜெபம் பண்ணுவதற்காக அல்ல. ஒருவேளை என்னுடைய தேவைகள் இருந்தது என்று சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு தேவன் பதில் தருவதற்கு பதிலாக பொல்லாத சேனைகள் எனக்கு பதில் தருகிற காரியங்கள் உண்டு. அந்த காரியத்தை நம்பி வான தூதர்களுக்கு ஆராதனை செய்வதிலே ஜனங்கள் விருப்பமுற்று போனார்கள் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வானத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானத்தின் பரமண்டல சேனைகள், இவைகள் எல்லாம் வெளிப்படுத்தும் சுவிசேஷத்தில் தள்ளப்படுகிற காரியங்களை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மிகுந்த ஜாக்கிரதையாக ஜெபிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். நம்மை மிகுந்த ஜாக்கிரதையோடு இந்த காரியங்களில் இருக்க வேண்டும். 1 யோவானிலே இந்த காரியங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. 1 யோவான் 1வது அதிகாரத்திலே 4வது அதிகாரத்திலே 1ஆம் வசனம் தொடங்கி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பூமியிலே அநேக கள்ளத்தீர்க்கதரிசி ஆவிகள் இருக்கிறபடியினாலே எல்லா ஆவிகளையும் நம்பாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க கடவோம். எல்லா ஆவிகளையும் நம்பாதபடிக்கு எச்சரிக்கையாக கடவோம். நம்மிடத்துல பேசுகிற ஆவிகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? நம்மிடத்திலே பேசுகிற ஆவிகளின் தன்மைகள் நமக்கு புரிகிறதா? ஒரு அருமையான காரியத்தை 4வது அதிகாரத்தில் சொல்கிறார். பிரியமானவர்களே, 4வது 1ஆம் வசனம், பிரியமான உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளும் நம்பாமல் எந்த ஆவிகள் தேவனால் உண்டானவர்கள் என்று சோதித்து அறியுங்கள். பதில் தருகிற ஆவிகள் தேவனால் உண்டானவர்களா என்று சொல்லி சோதித்து அறிய வேண்டும். அன்று கிதியோன் தேவனை சோதித்து பார்த்தார். நாம் இன்று எதனால சோதித்து பார்க்கிறோம்? நன்மையான ஈவுகள் கொடுக்கிற ஆவிகள் தேவனிடத்தில் வரப்பெறுகிற ஆவிகளா? இதை ஏன் சிந்திப்பது இல்லை என்று தெரியவில்லை. தேவாவியை நாம் எதனாலே அறிந்து கொள்ளலாம் என்றால், மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கப்படுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவிகள், அதை மறந்துவிட வேண்டாம். எத்தனையோ வகையான காரியங்களை சொல்லி வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேதாகமத்திலே 100 பெயர்கள் பற்றி அழைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தும் சுவிசேஷத்திலே மாத்திரம் 12 வகையான நாமங்கள் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் விட்டுட்டு இன்று வேறு வகையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைக்கிற நிலைமைகளே தள்ளப்படுகிறோம். இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணுகிற ஆவி, இந்த ஆவி இன்று பூமியில இருக்கிறதா என்று சொல்லி நாம் விசுவாசங்களை கடந்து செல்ல தேவன் அழைக்கிறார். அதில் ஜெபிக்கும் பொழுது நம்ம எதை நோக்கி, யாரை நோக்கி, எப்படி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் துதித்து போற்ற வேண்டும் என்று சொன்னால் வேதத்தில் சொல்லப்படுகிற அல்லேலூயாங்கிற வார்த்தை எல்லா மொழிகளிலும் இந்த மொழி பெயர்க்கப்படாமல் வேதத்தில் அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி அழைக்கும் பொழுது அப்படி அர்த்தங்கள் மாற்றப்படுகிறது. அந்த அல்லேலூயாங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தத்தை தெரிந்து தேவனை தொழுது கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் 4வது அதிகாரத்திலே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய காவலர்கள் வானத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறார்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே 12 சபைக்கும் தூதர்கள் வழங்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் பிறக்கும் பொழுதே நமக்கு தூதர்கள் வழங்கப்பட்டிருக்கிறார்கள். 18வது அதிகாரம் மத்தியிலே படிக்கும் பொழுது, சிறுபிள்ளை நிறுத்து வருவதற்கு தடை பண்ணாதவர்கள் இவர்களுடைய தூதர்கள் நம்மிடத்தை தேவ சந்நிதியை அனுதும் தரிசிக்கிறவராக இருக்கிறார்கள். இதை உணர்ந்தவர்களாக நாம் ஜெபத்திலே தரிக்கும் பொழுது மிகுந்த கவனமான வார்த்தைகளை பயன்படுத்தி தேவனை அழைக்கிறார். தேவனோடு இணைந்து வாழ வேண்டும், தேவனை துதித்து போற்ற வேண்டும். அதற்காக நம்ம படைத்திருக்கிறார். இந்த 3 வகையான தாக்குதல்களும் பூமியிலே உண்டு. இதை புரிந்து கொள்ள வேதத்தை நன்றாக ஆராய்ந்து படித்து அறிந்து கொள்ள தேவனுக்கு உதவி செய்வாராக. இப்படிப்பட்ட காரியங்களை உணர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 91வது பாடலை பாடுவோம். ராஜராஜ பிதா மைந்த தேச லௌசதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசி ஆனந்தனே. Jai
அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் என்று உம்முடைய பாதங்களை விழுந்து நாங்கள் பணிந்து போற்றுகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, வழிபாடு என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். இவருடைய வாழ்விலே உள்ளான வழிபாடு செய்ய எங்களுக்கு உதவி புரிந்தல்லும் தகப்பனே. சடங்காச்சாரமாக அல்ல, சம்பிரதாயமாக அல்ல தகப்பனே, உள்ளான இதயத்தோடு உண்மையான தேவனை ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை முழுவதுமாக திவ்ய பிரசனம் எங்களோடு கூட இருந்தமைக்காக நன்றி கூறுகிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை மாறவும் தகப்பனே, நல்ல ஒரு சூழ்நிலை வரவும் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஆனந்தமாய் பாடி பரவி உம்மை போற்றி வணங்க ஒரு வழிவாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வியாதி நிமித்தமாக ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்துக்காக, எங்களுடைய தமிழகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும், விடுதலையோடு கூட ஆராய்ச்சி சேவிக்க எங்களுக்கு அருள் கூறுங்கள். தொடர்ந்து எங்களோடு கூட வாரும், எங்களை வழிநடத்தும். இயேசுவின் திருப்பெயரிலே பணிந்து வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு முடிவாக நாம் எழுந்து நின்று பாமாலைகளிலே 339வது பாமாலையிலே கடைசி சரணத்தை சேர்ந்து பாடுவோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நம் மனதோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்